ஆதியில கொண்ட அன்பு எங்க போச்சு? ரட்சிக்கப்படும் பொழுது இருந்த அபிஷேகம் எங்க? ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்த சபை மேல இருந்த அன்பு எங்க? ஊழியர் மேல இருந்த அன்பு எங்க? அநேக காரியத்துல ஆண்டவர் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நம்மிடத்துல. ஆதியில கொண்ட அன்பை விட்டு விலகி போகக்கூடாது. ஆண்டவர் இடத்துல சொன்ன வார்த்தைகளை நாம மறந்துடலாம். எத்தனை வார்த்தைகளை சொன்னோம்? அங்க சுவிசேஷம் அறிவிப்போம், தேவனுக்காக திறப்புல நிற்போம், ஊழியம் செய்வோம். மனுஷனுக்கு பயப்படுகிற நாம ஒரு நாளாகிலும் தேவனுக்கு பயந்ததுண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விளக்கு தண்டை நான் அவிழ்த்து போடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினோராய் இருந்தவர்கள் அநேகர் பிந்தினோராய் மாறி போனார்கள். இது கழிவிடையின் காலம். இந்த நாட்கள்ல சோதித்து பார்க்கிறார். அநேக பிரச்சனையின் போராட்டத்தின் மத்தியில, வியாதியின் மத்தியில, வறுமையின் மத்தியில, இழந்த நிலைமையில தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு திறப்புல நிற்கிற ஜனங்களை என் தேவன் உற்று பார்க்கிறவராய் இருக்கிறார். யார் நிற்கிறாங்க? யார் உண்மையாய் ஊழியம் செய்யறாங்க? கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு தேவன் கணக்கு கேட்பார். கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை கவனிக்காமல் இருந்தால் தேவன் கணக்கு கேட்பார். சபையே விழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும்.